இப்போ போட்டி வச்சாதான் அவங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்துது. அதுதான் பேச்சு போட்டி 7 பேர் பேசணும். ஒரே மேட்டர் இருந்தால் கூட, ஒரே சப்ஜெக்ட் இருந்தால் கூட, ஒரே டாபிக் இருந்தால் கூட அவங்க பேசும்போது டிஃபரன்ஸ் ஆகிடுது. நான் பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், வேற பேசுறது ஒரு மாதிரி. ஸோ அதனால போட்டியில் வரும்போது கலந்துக்கும் போது நம்முடைய திறமையை நாம் வெளிப்படுத்த வேண்டும். திறமையை வெளிக்கொள்வதற்காக, உங்களுடைய திறமைகளை உலகத்துக்கு தெரிவிப்பதற்காக ஏற்படுத்தக்கூடியதுதான் போட்டி. சும்மா போட்டியில் சண்டை போட்டு போகிறது அது இல்லை போட்டி. இது படிப்பு. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் சில சமயத்தில் இந்த ஆஞ்சநேயர்னு ஒரு சொல்லுவாங்க. அவரை கொண்டாட தான் அவருடைய பலமே அவருக்கு தெரியும். சும்மா உட்காந்து பாருங்க. அந்த மாதிரி உங்களுடைய திறமைகளை உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நாங்கள் அதற்கு ஒரு பாராட்டுதல் கொடுக்கும் பொழுது அந்த திறமை மேலும் படிச்சிருக்கிறது. இது உங்ககிட்ட இல்லை திறமையை நான் கொண்டு போகிறோம் இல்லை, திறமையை போட்டுதாங்க. அதை வெளிக்கொண்டு வர்றதுக்கு நாங்கள் ஒரு பாராட்டு, ஒரு பிரைஸ் பண்ணி பேசுறது. நல்லா படித்தாங்க குழந்தைன்னு அடுத்த தட்டி கொடுக்கும்போது என்ன பண்ணுறான், சார் மேடம் தட்டி கொடுத்தாங்க, அடுத்த சூப்பராக படித்தான்னு சொல்லணும், நல்லா படித்தான்னு சொன்னாங்க, சூப்பராக படித்தான்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா வாங்கலாம். அதனால் ஊக்குவித்தல் என்பது இருக்கிறது இல்லை, அதுதான் வேற ஒன்றும் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை உங்கள் கூட இருக்க குழந்தைகளுக்கும், இங்கே நாங்கள் இருக்கோம் ஆசிரியர் மக்கள், உங்கள் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரியறதுக்காகவும், உங்களுக்கே தெரிஞ்சு இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு, இன்னும் நல்லா செய்யறதுக்காக ஏற்படுத்தக்கூடியதான் போட்டிகள். நீங்கள் அப்படியே நம்ம கூட இருக்கிறோம், உங்களை பற்றி நானும் தெரிஞ்சுக்கிறோம். இந்த வருஷம் நீங்கள் எழுதுறீங்க, அடுத்த வருஷம் வந்து எழுதுறீங்க, என்ன எழுதுறீங்க, போக என்ன ஆகும், ஹைஸ்கூல் லெவலில் நீங்கள் போகும்போது திறமை என்பது நன்றாக வைப்போம். இப்போது ஏன்னா இனிமேல் பேசிட்டு அடுத்த நிறைய பேர் இருக்குது. அதனால் நம்ம போட்டிகளை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். முதல்ல வந்து பேச்சு போட்டி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பேச்சு போட்டியில் ஃபஸ்ட்டு என்ன வேணும், நட்புவா நாட்டுப்பாட்டு. நாட்டுப்பாட்டில் 7 பேர் வந்து கூட்டுறாவாங்க வந்து உங்களுக்கு பேசு. அத்தகு மாண்பினை பெற்றவரே மாணவர் எனப்படுவார். மாணவர்கள் கல்வி கற்பதோடு கடமை, கண்ணியம், பொறுப்பு முதலிய பண்பு நலன்களை பெற்று திகழ வேண்டும். அப்போதுதான் நாடு நலம் பல பெற்று வீடு நடைபோடும். தேசிய மாணவர் படையில் சேர்ந்து நாட்டுக்கு பாதுகாப்பிற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும். இப்பயிற்சியின் மூலம் சிறந்த கட்டுப்பாடு, கடமை உணர்வு, நாடு காக்கும் துணிவு, நாடு காக்கும் பயிற்சி பெற வேண்டும். ஒரு காலம் வரை தாய்நாடு காக்க தயாராக இருக்க வேண்டும். இறப்பணிகள் ஒளிபடைத்த கண்ணினாய் வாவாவா, உறுதி கொண்டு குஞ்சினாய் வாவாவா என்று பாடி புரட்சி கவிஞர் மாணவ சமுதாயம் அமைய வேண்டியதன் இலக்கணத்தை எடுத்துரைத்தார். வள்ளுவர் பெருமானும் தூங்காமை கல்வி துணியுடைமை மூன்றும் நீதான் இளநாள் கல்வி என்று மொழிந்தார். அதன்படி சுறுசுறுப்பு கல்வி துணிவு பெற்று மாணவர் சாதி, சமய, இன, மொழி முதலிய வேறுபாடற்று நலிந்தோருக்கும் மெலிந்தோருக்கும்
பயிலும் போதே உயர்ந்த குறிக்கோளுடன் கல்வி கற்க வேண்டும். மருத்துவராகவோ பொறியியல் வல்லுநராகவோ பேராசிரியராகவோ உருவாகி தாம் மேற்கொண்ட துறையில் நாட்டுக்கு எல்லா வகையிலும் நற்பணியை ஆற்றி நாட்டு நலம் பேண வேண்டும். நன்றி. மாணவர் என்போர் மாண்புடையார். அன்பு என்பது பெருமை தரத்தக்க செயல்களால் விளைவது. அத்தகு மாண்பினை பெற்றவாறே
உனக்கு. துன்பம் நட்பு நட்பு வளர்ப்பினை போல வளரும். அறிவு இல்லாதவர்களின் நட்பு தேய்பினை போல நாளும் தேயும். நல்ல நூல்களை படிக்க இன்பம் தருவது போல பண்புடையார்களின் நட்பு பழக இன்பத்தை தரும். சிரித்து பேசி மகிழ்வது மட்டுமே நட்பன்று. நண்பனிடத்தில் தவறு காணும் போது அவரை திருத்தி நல்வழிப்படுத்துதலே சிறந்த நட்பு ஆகும். ஒருவரோடு ஒருவர் நட்பு கொள்வதற்கு தொடர்பும் பழக்கமும் தேவையில்லை. ஒத்த மன உணர்வே நட்புரிமையை கொடுக்கும். முகம் மட்டுமே வளரும்படி நட்பு கொள்வது நட்பாகாது. உள்ளமும் மகிழும்படி நட்பு கொள்வதே உண்மையான நட்பாகும். அழிவை தரும் துன்பத்திலிருந்து நண்பனை விலக்கி நல்வழியில் கொண்டு செல்வதோடு துன்ப நேரத்தில் தானும் உணர்ந்திருந்த துன்பத்தில் பங்கேற்க வேண்டும். உடுத்திய ஆடை நகரும் போது கைவிரித்து சென்று மானத்தை காப்பது போல நண்பருக்கு துன்பரும் போது விரைந்து சென்று காப்பதே நட்பு ஆகும். நட்பிற்கு சிறந்த நிலை எது என்றால் மனவேறுபாடின்றி வேண்டிய போதெல்லாம் உதவி செய்வதே உண்மையான நட்பாகும். திருக்குறளில் நட்பு அதிகாரத்தில் முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்பு. இக்குறளின் பொருளானது முகம் மலர்ந்து பேசிக் கொள்வது நட்பல்ல, இருவரின் மனம் துறந்து நட்பு மலரும் அளவில் நடந்து கொள்வதே சிறந்த நட்பு. இக்குறளுக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்த இருவரை பற்றி காணும். கோபெரும் சோழனும் பிசிராந்தையாரும் வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்கள். சோழனின் ஆட்சி திறமையையும் அம்மன்னன் புலவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையையும் பற்றி செவிவார் செய்தியை அறிந்த பிசிராந்தையார் அவரின் மீது நட்பு கொண்டார். அதே போல பிசிராந்தையார் புலமை திறனை கேள்விப்பட்ட சோழன் அவர் மீது நட்பு கொண்டார். இருவரும் ஒருவர் முகம் ஒருவர் அறியாமல் நட்பு கொண்டார். மன்னர் தன் மகள்களுடன் ஏற்பட்ட மனத்துயரை கொள்வதே நட்பல்ல, இது ஒரு மனத்துயர்ந்து நட்பு மலரும் அளவில் நட்பு கொள்வதே சிறந்த நட்பாகும். இக்குறளுக்கு ஏற்றாற்போல் வாழ்ந்த இவரை பற்றி காண்போம். கோபிய சோழனும் பிசிராந்தையாரும் வெவ்வேறு நாட்டை சார்ந்தவர்கள். சோழன் ஆட்சி திறமையை அம்மன்னர் புலவருக்கு கொடுக்கும் மரியாதையும் பற்றி செய்வார் செய்தி
முருகனே, நான் நட்பு நெறிகளை பழகினால் சிறப்பற்றவனாக ஆகிவிடுவேன். இருக்கிறது சொல்லுங்க. இதான் பேச்சு வேற ஒன்றும் கிடையாது. நான் முதல்ல சொன்னது எப்படி இருந்ததுன்னா கோச்சிருக்கு நான் கோபமாக இருந்ததில்லை கேட்டாவோட சேவை பதில் போவோம் இப்படி சொல்லி பக்கத்து தான் சார் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணோம், அந்த மாடுலேஷன் வாய்ஸை வந்து ஏற்றி இறக்கிறோம். முதல்ல கையை ஆட்டுறோம் இல்லையா? இந்த கை ஆட்டுறது ஒரு பெரிய விஷயம். நாம ப்ராக்டிஸ் பண்ணி ஒப்பிச்சு என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, பேசுறது அப்படிங்கிறத திருப்பி ஒப்பிக்கிறதுன்னு நினைக்கணும். அப்படி இல்லை. இப்போ உங்க ஸ்கூல்ல என்ன நடந்தது உங்க அம்மா கேட்குறாங்க வீட்டில், நீங்க ஒரு 15 நிமிஷம் சொல்லுவீங்க எடுத்துக்கலாம். நான் போனோமா இந்த டீச்சர் என்ன கூப்பிட்டாங்களா சுந்தரி என்ன பண்ணா தெரியுமா அப்படின்றீங்களா இல்லையா? அது பேசி கொடுத்தது. நம்மளால 15 நிமிஷம் பேச முடியல. ஆனால் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய லாங்குவேஜ் நாம் எப்படி யூஸ்ஃபுல்லாக பேசுவோம் அதே மாதிரி பேசுவோம். அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் முன்னூத்தருக்கும் மேட்ரு ஒன்றா இருந்தால் கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒருத்தர் வாய்ஸை ஏற்றி வரது இறக்குவாங்க, இன்னொருத்தர் வந்தரத்தை ஏற்றுப்பாங்க, மேலே ஏற்றிப்பாங்க. ஓவரா பேசுவாங்க வாடா அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரே இடத்த பார்த்து பேசாம நம்ம எல்லாருக்கும் தான் சொல்லி நீங்க சொல்றது எல்லாருக்கும் சொல்றீங்க இல்லைங்களா? அங்க அந்த பக்கம் பார்த்து பேசலாம், அப்புறம் இந்த பக்கம் பார்த்து பேசலாம். அது வந்து போஸ்டர். நம்ம பேசக்கூடிய போது ஆடியன்ஸ் எல்லாரையும் பார்க்கணும் இல்லையா? அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ். நடிகர்னா என்ன? எல்லாரும் பேசணும். அவன் செய்யறது நம்ம செய்யணுமா இல்லையா? வடிவேல் செஞ்சாமல் எரிச்சு அவன் டிஃபரெண்டா பண்ணான் இல்லையா? அதே மாதிரி நாம வடிவேலுக்கு மெயின் சமாச்சாரமே பாடி லாங்குவேஜ். ஆமா போச்சு இருப்பான் அவன் சொல்றது ஒரே வார்த்தை தான். பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். நீங்க வந்து இங்க வரும்போது சின்னதா ஒரு டிராமா போட்டுறீங்கன்னு நினைக்கணும். நீங்க பேசுறீங்கன்னு நினைக்க கூடாது. சின்ன ஓரங்க நாடகம் நடத்துகிறீர்கள். ஓரங்க நாடகம் என்னன்னா, ராமாயணம் போடுறாங்கன்னா அவரே தான் ராம, அவரே தான் சீதை, அவரே தான் லட்சுமணன், அவரே தான் ஆஞ்சநேயர். ஆஞ்சநேயர் போது நின்றுப்பாரு, ராமநாயகம் போது நின்றுப்பாரு, சீதையாக போது கொஞ்சம் அடக்கத்தோட பேசுவார். புரியுதா? ஓரங்க நாடகம் தான் இங்க. ஒவ்வொரு விஷயத்தை நீங்க சொல்லும் போது நீங்க அந்த விஷயத்தை அனுபவிக்கிறாமான்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நடிகர்கள் எல்லாமே எல்லாம் செய்யறாங்க. எல்லாரையும் நீங்க அனுபவிக்க வைக்க முடியும். புரியுங்களா? ஆனா இது ரொம்ப ஏழை. உங்களுக்கு அஞ்சாங்க ஏது மாதிரி நிறைய
ஷோ சயின்ஸ் பிடிக்கும். ஓகே அவுட்டோர் கேம் கிரிக்கெட் ஸ்னேக் அண்ட் ஓகே வெரி குட். நெக்ஸ்ட் அபிலாஷ் அப்துல் ஆஷிக். ஓகே சரி. மேக்ஸ் பிடிச்ச சப்ஜெக்ட் சரியா? செஸ் செஸ் விளையாடுறீங்க நீ? யாரோட விளையாடுறீங்க? எல்லாரும் பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட வெரி குட். ஓகே அவுட்டோர் கேம் செஸ் விளையாடுறீங்க. கிரிக்கெட் ஓகே வெரி குட். முகமது ஆஷிக் அலி. ஓகே எனக்கு வந்து அவுட்டோர் கேம்ஸ் வந்து கபடி அண்ட் கிரிக்கெட். கபடி கிரிக்கெட் ரிலாக்ஸா இல்ல கையில தட்டல வேண்டாம் கை கபடி வீடியோ கேம்ஸ் ரொம்ப பிடிக்கும். வீடியோ கேம்ஸ்ல விளையாடக்கூடாது. செஸ் அது மாதிரி நல்ல கேம்ஸ் விளையாடலாம். இப்பதான் வீடியோ கேம்ஸ் விளையாட முடியாது. சரி என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? மேக்ஸ் வெரி குட். சொல்லலாம் அவுட்டர் கேம் என்ன சொல்லலாம்? அவன் என்ன சொல்றான்? அவுட்டர் கேம் என்ன சொல்லலாம்? சொல்லலாம் கேட்கணும். My name is K. Ramrashik. I study in 5th standard. I like all subjects. You like all subjects. Very good. My hobby is indoor games, chess, outdoor games, cricket and football. Very good. ஏன் அவன் ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? புரியலையா? You are writing, sir. You are writing. சரி ஓகே. My name is Akash. I study in 5th standard. சொல்லு. My hobby is indoor game, chess, outdoor game is cricket. ஓகே. நெக்ஸ்ட். And like subject is maths. மேக்ஸ். ஓகே பா வெரி குட். நீ சொல்லிட்ட. இந்த போ. இந்த போ. சொல்லிட்டே இருமா. நீ என்ன? My name is Kishore. I am studying in 4th standard. கேட்கலாம் அவன் என்ன சொல்றான்னு கேட்கணும். My hobby is indoor game, chess, செஸ். ஓகே. outdoor game, cricket. கிரிக்கெட். சப்ஜெக்ட் ஃபேவரட் சப்ஜெக்ட் Favorite subject, science. சயின்ஸ். ஓகே வெரி குட். நெக்ஸ்ட். My name is Sheikh Dawud. I am studying 4th standard. My hobby is indoor game is carrom board. கேரம் போர்டு. அப்பா சூப்பர். Outdoor game is cricket. கிரிக்கெட். வெரி குட். ஃபேவரட் சப்ஜெக்ட் All subjects. ஆல் சப்ஜெக்ட். I like all subjects. யூ லைக் ஆல் சப்ஜெக்ட்ஸ். வெரி குட். My hobby is indoor games, chess. செஸ். Outdoor games, cricket. பா நிறைய விஷயம் நான் வச்சிருக்காங்க பாருங்க. My name is Asma. I am 4th standard. My hobby is indoor game, carrom board. Outdoor game, cricket. கிரிக்கெட். அப்புறம் Science study in 4th standard. I like indoor game, chess and snake gliders. I like outdoor game, cricket. I like all subjects. யூ லைக் ஆல் சப்ஜெக்ட்ஸ். வெரி குட். நீ என்ன சொல்லிட்டியா? நீ அங்க வந்துட்டியா இப்போ? அப்படி திருப்பி ஏந்திரு. நெக்ஸ்ட் யார் சொல்லலாம்? நெக்ஸ்ட் யார் பின்னாடி? ஏந்துப்பா. My name is Naveen Kumar. I am studying in 5th standard. ரிலாக்ஸ்டா இல்ல. ஏன் டென்ஷன் ஆற? ரிலாக்ஸ்டா இல்ல. தமிழ்ல நானே உன்னை அடிக்க வந்தேன். இது போட்டியே கிடையாது. ஜாலியா பேசு. சொல்லு. Maths. மேக்ஸ். ஓகே வெரி குட். Indoor game, cricket. வெரி குட். இன்டோர் கேம் கிரிக்கெட்டா? வீட்டுக்குள்ளே கிரிக்கெட்டா? வெரி குட். நானும் விளையாடுவேன். எவ்வளோ கண்ணாடி உடைச்சேன் வீட்டுக்குள்ள? எவ்வளோ கண்ணாடி உடைச்சேன் கிரிக்கெட் ஆடி? வீட்டுக்குள்ள கிரிக்கெட் ஆடி எவ்வளோ கண்ணாடி உடைச்சேன்னு கேட்டேன். ஒன்று தான் உடைச்சியா? சரி அப்புறம் Outdoor game, cricket.
கிரிக்கெட் அவுட்டோர் கேம் கோலி அவுட்டோர் கேம் சொல்லு நீங்க பேசுனீங்கன்னா பேச மாட்டேங்கிறா சைலண்டா இருந்தா பேச வேணாம் நீங்க சைலண்டா இருந்தா பேச வேணாம் பாரு பேச மாட்டேங்கிறாங்க சைலண்டா இருங்க இப்போ பேசுறாங்க ஐந்தாம் வகுப்பு எனக்கு பிடித்தது கிரிக்கெட் கேரம் ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன தமிழ் ஓ சூப்பர் வெரி குட் I am studying in 5th standard. Right. Next year. I am outdoor game. Cricket. தமிழ்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ஃபுல்லா தமிழ்ல சொல்ல ஒரு வாட்டி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் தமிழ்ல சொல்ல அப்புறமா இங்கிலீஷ்ல சொல்லலாம் தமிழ்ல சொல்ல ஃபர்ஸ்ட் உனக்கு தெரிஞ்சது கரெக்டா சொல்லு உன் பேர் வேலாயுதம் ஓகே அப்புறம் வெரி குட் அப்புறம் சரி ஓகே வெரி குட் அப்புறம் மாமா வந்து நம்ம போய் ஜட்ஜ் பண்ணலாமா கேட்டார் இது எங்களுக்கு நம்மளுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் மாமா அப்படின்ட்டாங்க பெரிய விஷயம் ரொம்ப நல்லா வரைஞ்சிருக்குமா பசங்க வருமா முஸ்லீம் அது இது நல்லா இருக்கு பாருங்க சூப்பர்ல முஸ்லீம் பொண்ணாவ இந்து முஸ்லீம்லாம் பார்க்காத அவ வரையவே மாட்டேன் கோலம்னால அவளுக்கு என்ன தெரியாது முதல்ல டிசைனு முதல்ல டிசைன் அம்மா அது தேர்ட் முதல்ல டிசைன் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கா அதுக்கப்புறம் தான் கலர் அதான் சொல்றேன் லுக் பார்த்தோனே இத செலக்ட் பண்ணிட்டா ஷேப்ஸ் வந்து நல்லா ஒரே மாதிரி ஒவ்வொரு வந்தாய் உங்களுடைய ஸ்கில்லை எங்களுக்கு காமிச்சிட்டேன் அதெல்லாம் பார்த்து நாங்கள் சிஸ்டம் அடைவிடணும் எல்லா குழந்தைகளுமே மிகவும் நன்றாக செய்கிறார்கள் இதில் வந்து ப்ரைஸ் கொடுக்கணும் சிஸ்டத்துக்காக பண்ணுவோம் எல்லா குழந்தைகளும் ஆனால் எப்பொழுதுமே வந்து தேர் இஸ் ஸ்டில் ஸ்கோப் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் நாம் மனிதர்கள் வந்து எந்த நிலைமையிலையும் இன்னும் மேற்கொண்டு போக முடியும் அடுத்த படி என்பது எப்பயுமே முடிவதில்லை லேர்னிங் நெவர் எண்ட்ஸ் வி லேர்ன் ஸ்டில் அவர் லாஸ்ட் பிரீத் சின்ன குழந்தைகளோட ஒரு விஷயத்தை கற்றுக்கலாம் கற்றுக்கொண்டதுக்கு மனசு இருந்ததுன்னா வயசு அவங்க யாரு இவங்க யாரு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை எல்லாருக்கிட்டையும் அந்த லேர்னிங்க்கு நம்முடைய மனசை எப்பயும் தயாராக வச்சுட்டே இருக்கும் எதுவும் ஒன்று விஷயம் தெரியும் ஒன்று தெரிஞ்சுக்கணும் தெரிந்து கொள்ளுதல் என்பது எப்போதுமே அதுக்கு நாம் தயாராக சின்ன குழந்தைகள் இல்லைங்களா இனிமே வாழ்க்கையில் படிப்பாகட்டும் வாழ்க்கை கல்வியாகட்டும் எல்லாமே கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்கு உங்களுக்கு அதனால உங்களுடைய மைண்ட்ஸை வந்து லேர்னிங்க்கு ஈகரா அது ஒரு அர்ஜுன் சொல்லுவாங்க எப்பொழுதும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடையே நாம் எப்பயுமே இருக்கணும் இதை முடிச்சு குழந்தை கொடுத்தாலும் இல்லை நீங்கள் சொல்லிடலாம் ஆமாம் அவள் அதில் தான் இருப்பான் அப்புறம் கவனிச்சுக்கலாம் அதே மாதிரி இப்போ எல்லாம் கேட்டால் சார் கேட்டார் உங்களுடைய ஹாபி என்ன இன்டோர் கேம் என்ன அவுட்டோர் கேம் என்ன இதெல்லாம் சொன்னார் இல்லையா நீங்கள் தான் இன்டோர் கேம் அவுட்டோர் கேம் விளையாடணும் எல்லாம் ஆசை
நீங்க இன்டோர் கேமுக்கு ஏற்கனவே ஸ்கூல்ல வந்து கேரம் போர்டு வச்சிருக்கா, செஸ் வச்சிருக்கா, நீங்க விளையாடிருக்கீங்க. அவுட்டோருக்கும் குழந்தைகளுக்கு நம்ம இவ்வளோ பெரிய கிரவுண்ட் இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சேவை இந்த விளையாடக்கூடிய உபகரணங்களை கொடுத்துருக்கு. இது எல்லாரும் என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஷட்டில் காக் கொடுத்துருக்கோம். மேடம் கம்மன் ரிசீவ் திஸ் மேடம். வெல்கம் சார். உங்க சார். This is next. இதை நம்ம வச்சுக்கோம். நிமிஷத்தை கிழிக்க முடியும், நிமிடத்தையும் உடைக்க முடியும். அது பண்ணாது. உங்களுக்கு நீங்க விளையாடணும், உங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாடணும், உங்க கூட சேர்ந்த குழந்தைகள்லாம் விளையாடணும். அதனால பத்திரமா பிடி மாஸ்டர்லையோ இல்லை மிஸ்ஸையோ வாங்கி கொடுத்து திரும்பி பத்திரமா புஸ்தகத்தை கொடுத்துரும். ஜாக்கிரதையா அப்படியே எடுத்து கிளாஸ் போகும்போது அங்கே போட்டு போயிடக்கூடாது. திரும்பி கொண்டு அந்த இடத்த வச்சுட்டு எப்படி நீங்க எடுத்துட்டு வரீங்களோ அதே மாதிரி அப்பதான் நம்ம நாளைக்கு விளையாட முடியும். நாளைக்கு விளையாட தென் விஜய் Saidari B, second prize. Satish, third prize. Mohan Sundari, first prize. Kritika, second prize. Vishnu Priya, third prize. Essay writing, knowledge. Mohammed Ashik, first prize. Rajashree, second prize. Devaprita, third prize. Essay writing, education. Divyashree. Sure. Good. Drawing competition. Drawing competition. அடுத்து drawing competition. Second prize, Tangira Banu. select பண்ணே சொல்லிடுவாங்க.
பேப்பர் இத மாதிரி மடங்காம கசங்காம இருக்கணும். நீங்க டிராயிங் போட்டதே தெரியக்கூடாது. கலர்ஸ் எப்படி இருக்கு பாத்தீங்களா, நீட்டா இருக்கு, கச்சா மச்சான்னு இல்லாம. அதே மாதிரி ஒரே அளவா ஒரு ஐடியா, நேச்சர் ஐடியா இத மாதிரி இருக்கணும். இது வந்து நம்ம நேச்சர், நம்ம பீகாக் வந்து நேஷனல் பேர்டுங்கிறதுக்காண்டி நாங்க செலக்ட் பண்ணினோம். பட் இதை விட இம்ப்ரூவ் பண்ணி நெக்ஸ்ட் இயர் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுதான் கிரைட்டீரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. கலர்ஸ் நான் உங்களுக்கு சொன்னேன்னா ப்ளூ அண்ட் ரெட் சேர்ந்தா வயலட், ஆரஞ்சு பிளஸ் மஞ்சள் சேர்ந்தா ஒரு மாதிரி லைட் yellow. உங்க எல்லாருக்கும் சொன்னேன்னா அத மாதிரி மிக்ஸ் பண்ணி லைட்டா போடுங்க. ஓகேயா? थैंक यू. அழகா இருக்கா? if you believe or not, அழகா இருக்கா இல்லையா? அதாவது இந்த ப்ரப்போசல் ஒரே மாடல் இல்லாம ஒரே அளவா இருக்கா? கலர்ஸ் எவ்வளவு நீங்கலாம் எப்படி அடிச்சீங்க? ஒரு 2-3 பேர் சொன்ன எப்படி அடிக்கிறீங்களே, அழகா வரைஞ்சிருக்கீங்க, கலர் எப்படி பண்றீங்களே சொன்னேன்னா எவ்வளவு அழகா இருக்கு. அதே மாதிரி இது நடுவுல அழகா ஓம் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு ஐடியா வரணுமா? நீங்க எழுதும் போதும் வரையும் போதும் அவங்க கடவுளை நினைச்சிட்டு வரைஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்லபடியா வரையலாம். அடுத்து டயக்ராம் எவ்வளவு நீட்டா இருக்கு. இதுல கலர்ஸே ரொம்ப இல்ல. உள்ள விளக்கு பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாத்தீங்களா? விளக்கு தெரியுதா? இத மாதிரி ஓகேயா? மதுமிதா கீர்த்திகா பி இந்த கலர் மத்தவங்க எல்லாம் கன்சலேஷன் பண்ணிருக்காங்க. எந்த பிரைஸ்